அகம் ஸ்மராமி மத் பக்தம் நயாமி பரமாங்கத்திம். கடைசி காலத்திலே நம்மளுடைய சித்தம்லாம் நம்ம கட்டுப்பாட்டுல இருக்குமாங்கிறதே தெரியாது. கண்ணு நம்ம சொன்னபடி கேட்குமா, காது நம்ம சொன்ன கேட்குமாங்கிறது தெரியாது. அதனாலே இப்ப எல்லாம் ஒழுங்கா இருக்கச்சே சரணம்னு ஒரு தரம் சொல்லி வச்சுட்டோம்னா, கடைசி நிமிஷத்துல இந்த புலன்கள்லாம் நாம சொன்னபடி கேட்கலன்னா அப்ப நினைவு வராட்டாலும் தப்பில்லை, நான் ஞாபகம் வைத்துக் கொண்டு இவனை கைபிடித்து அழைத்து போகிறேன். இதுதான் வராக பெருமான் தன் அடியவனுக்காக சொன்னது. அகம் ஸ்மராமி மத் பக்தம், நான் நினைத்து கொண்டு நயாமி பரமாங்கத்தி, கைபிடித்து மோட்சத்துக்கு அவன் அழைத்து போகிறேன். இது வராக பெருமானுடைய திருவாக்கு. அதனால கடைசி படுக்கையிலே சரணாகதனுக்கு நினைவு வராட்டாலும் தப்பில்லை. ஆனா பக்தனுக்கு மட்டும் நினைவு வராம கண்டத்தை நினைச்சுன்னு உயிரை விட்டான்னா அதுவாகவே அவன் பிறந்து விட வேண்டிதான். இது பக்தனுக்கு சரணாகதனுக்கு இருக்கிற பெரிய வித்தியாசம். அது அடியார்கள் மனசிலே கொள்ள வேண்டும். அப்ப ஒரு சந்தேகம், அடுத்த கேள்வி பிறக்கும். அப்ப சரணாகதனுக்கு பக்தியே வேண்டாமான்னு தோணும். நீர் இப்ப பக்தன்னா தனியா சரணாகத்தன்னா தனியான்னு பார்த்துட்டோமோ இல்லையோ, அப்ப சரணாகத்தனா இருக்கிறவனுக்கு பக்தியே தேவையில்லையான்னு தோணும். கண்டிப்பா வேணும். ஆனா அது எதற்காக வேணுங்கிறது தான் முக்கியம். எதன் ரூபத்தில் இப்ப அவனுக்கு வேணும் தெரியுமா? பக்தனுக்கு தேவையான பக்தி அவன் அடைவதற்கு அதுதான் வழி. ஆனா சரணாகதனுக்கு பக்தி வழி அல்ல. வழி அவனை பொறுத்த வரைக்கும் அவனுடைய திருவடிகள் தான், வேற எதையும் அவன் நம்பவே மாட்டான். அப்ப சரணாகதிக்கு பக்தி என்ன தெரியுமா? தொண்டு புரிய தூண்டி விடுகிற ஒரு வழி. இவ்வளவுதான் சரணாகதனுக்கு பக்தி. கண்டிப்பா சரணாகதனுக்கு பக்தி வேணும். எதுக்காக வேணும்? இப்போ அதன் மூலமாக பற்றுவேங்கிறதுக்காக அவனுக்கு தேவையில்லை. ஆனா பக்தி இருந்தா தானே புஷ்ப கைங்கரியம் பண்ண முடியும், பக்தி இருந்தா தானே கோவிலுக்கு போக முடியும், பக்தி இருந்தா தானே சந்தன காப்பு சாத்த முடியும், பக்தி இருந்தா தானே எந்த பணிவிடைகளையுமே பண்ண முடியும். அதுக்காக உபயோகப்படுத்திவன் பக்தன். ஆனா அதை கொண்டு உன்னை அடைவேன்னு சொல்லவே மாட்டான். அப்படிதான் சரணாகதனுக்கு பக்தி தேவை. ஆனா பக்தனுக்கு பக்தி எப்படின்னா, இதன் வழியாகத்தான் உன்னை நான் அடைந்தே தீர வேண்டும். இது பக்தனுக்கும் சரணாகத்துக்கும் இருக்கிற நெடிய வேறுபாடு. இந்த இடத்துல பக்தர் தான் இந்த ஜடபரதர். அதனால கடைசி நிமிஷத்துல அவர் மான்குட்டியை நினைச்சுட்டே பிராணனை விட்டாரா, அடுத்த ஜென்மம் மானாவே பிறந்து விட்டார். பக்தன்